பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும், அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான். ஆம் பிரியமானவர்களே, மூடனுக்கு, அதாவது முட்டாளுக்கு, ஞானமற்றவனுக்கு, அதாவது அறிவு இல்லாதவனுக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மூடனுக்கு ஞானம், நன்மை, மகிமை, மேன்மை இது எல்லாம் அவனுக்கு எட்டாத உயரம் போல இருக்குமா. ஏன் அப்படின்னா, அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை அவன் என்ன பண்ண மாட்டானா, திறக்கவே மாட்டானா. சங்கீதம் 10:5 சொல்லப்பட்டிருக்குது அவனை குறித்து ஒரு காரியம். அவன் வழிகளில் எப்போதும் கேடுள்ளவைகள், உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கின்றன. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். அப்படின்னா தனக்கு போதிக்கிறவங்க, தனக்கு அறிவுரை சொல்கிறவங்க, அவங்கள அவன் பார்க்குற காரியம் எப்படின்னு சொன்னால், அவனுக்கு அவர்கள் எதிரிகளை போல அவங்க மேலே என்ன பண்ணுறான்னா கோபம் கொள்கிறான். இல்லாட்டினா அவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சீறுகிறான். அப்படின்னா அவர்கள் மேலே கடுமையான சொற்களை பேசுகிறான். இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவனுடைய காரியம் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேடுள்ளதாக இருக்குமா. மூடனுடைய காரியம் எல்லாமே அது கேடு நிறைந்ததாக இருக்குமா. அந்த மூடனோட எவனாச்சும் பங்காளியாக இருக்கிறான்னு வைங்களேன், அவனும் அவனை போல தான் இருப்பான்னு அருமையாக அந்த வேத வாக்கியம் சொல்லுது. இன்னும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில், பரியாசக்காரன், அதான் மூடன், ஞானத்தை தேடியும் கண்டுபிடியானா. ஆனால் புத்தி உள்ளவனுக்கு பார்த்தீங்கன்னா அறிவு லேசாய் வருமா, ஞானம். அப்போது தேவ பிள்ளைகள் ஆகிய நாம ஞானத்தை ஈஸியாக சம்பாதித்து கொள்ளலாம்னு இந்த வேத பகுதி தெளிவுபடுத்துது. ஆனால் மூடன், அதாவது பைத்தியக்காரன், முட்டாள், அவன் அந்த ஞானத்தை தேடியும் அதை அவனால் கண்டுபிடிக்க முடியாதான். ஞானத்தை அடையணும்னு சொல்லி அவன் பிரயாசப்பட்டாலும் அவனுடைய மதியினம், அவனுடைய புத்தியினம், அவனுடைய முட்டாள்தனம், அவனுடைய பைத்தியக்காரத்தன்மை அதை அடைவதற்கு அவனை விடுகிறதே இல்லையா. சிலருடைய வாழ்க்கையில் பெரிய அறிவாளி போல பேசுவாங்க, மற்றவர்களை காயப்படுத்தி, மற்றவர்களை அவமானப்படுத்தி, மற்றவர்களை கேவலப்படுத்தி, மற்றவர்களோட தன்னை ஒப்பிட்டு நான் பெரிய ஆள், நான் இன்னாரு, நான் அவரு இவரு அப்படின்னு தன்னை குறித்தே ஒரு பெரிய ஒரு நிலையை நினச்சி கொண்டு பேசுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட போய் நாம் அறிவையோ புத்தியோ இல்லை ஒரு நற்காரியங்களோ எதிர்பார்த்தோன்னா அது வராதுன்னு சொல்லி வேதம் தெளிவுபடுத்துது. ஆகவே இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, அறிவாளிக்கு, அதாவது ஞானம் உள்ளவனுக்கு அறிவு லேசாய் வரும்னு வேதம் சொல்லுது. ஆனால் மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாக இருக்குமா. எவ்வளவுதான் அவன் பிரயாசப்பட்டாலும் அந்த ஞானத்தை அவனுடைய மூடத்தனம் அடைய விடாதான். ஆகவே தேவ பிள்ளைகள் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒருவரை கடந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்துல கேட்க கடவன், அது அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லுது. அப்போ நாம் தேவனை அறிந்திருக்கிறதுனால நம்முடைய காரியம் புத்தியினமா, மதியினமா, முட்டாள்தனமா இருக்காது. தேவனிடத்துல ஞானத்தை கேட்கிறவர்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். ஆனால் மூடனுக்கு, அவனுக்கு தேவனிடத்துல கேட்கணும் அப்படின்ற அந்த ஞானமே அவனுக்கு வராது, இருக்காது. பிரயாசப்படலாம், என்னுடைய பணத்தினால நான் செஞ்சிட முடியும், என்னுடைய எல்லா விதமான ஆளுகை திறனால எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது நடக்கவே நடக்காது. ஞானம் உள்ளவர்களுக்கு அறிவு லேசாய் வருமா. தன்னுடைய தேவனை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவர்களுக்கு தேவன் ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் நன்மையும் அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.